ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். பொழுதும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படி நாங்கள் ஆண்டவரே வாஞ்சியோடு உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை எங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், தடைகள் நீங்கட்டும். வரவேண்டிய யாவரையும் குறித்த நேரத்தில் கொண்டு வாங்கப்பா. வந்திருக்கிற மதடியார்கள் இரட்டிப்பான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டவர்களாக தங்கள் வீடுகளுக்கு திரும்பட்டும். துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே காணப்படுவதாக. ஆவியானுடைய பிரசன்னத்தோடு நாங்கள் ஆண்டவரே இந்த ஆராதனைக்குள்ளே பிரவேசிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். எங்களை மிகவும் தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இதுதான் இந்த பாடலை நம்ம ஜெபத்தோட நம்ம முதலாவது பாட இருக்கிறோம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த பாடல் நம்ம பாடிட்டு ஆமென், பிரைஸ் தி லார்ட் நாம் ஜெபித்து விட்டு கர்த்தரை ஆராதிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமேன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். பாடுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? பாடுவோமா? கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஒரு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். கிருபை, கிருபை, கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் யூ. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. கைகளை உயர்த்தி உள்ளம் நிரம்ப இறங்கி அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும். கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய சொல்லுவோம். ஹல்லேலூயா. இறங்கி வாருமே. நடைய நிரப்பிடுமே வெள்ளத்தின் ஆவியே. சொல்லுவோமா? நடைய நிரப்பிடுமே வெள்ளத்தின் ஆவியே. கனமழைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. சொல்லுவோமா? கனமழைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே,
கர்த்தரை ஆராதிப்போம். இந்த இடமசைய Give all the glory. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உண்டாவதாக. ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே தூய்மையின் அசைவாடும் glory. Amen. Praise the Lord. தூய்மையின் ஆவியே உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். ஹல்லேலூயா. இந்த இடமசைய ஸ்தோத்திரம். உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். சொல்லுமா? தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே ஆயங்களை அபிஷேக தைலத்தினால். சொல்லுமா? ஆற்றிடுமே ஆயங்களை அபிஷேக தைலத்தினால். செய்வாடும் ஆவி. கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானே. ஹல்லேலூயா. ஆவியே செய்வாடும். Praise the Lord. நல்ல கரங்களை உயர்த்தி வலது கரத்தை உயர்த்தி ஆராதிக்கலாம். கைகளை அசைத்து Thank you, Jesus. இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. உடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால். பாடுவோமா? உடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால். இறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. எல்லாரும் சொல்லுவோமே. நிறைத்திடுமே நிறைத்திடுமே ஆனந்தத்தால் ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடும். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அசைவாடும் ஆவி. சந்தோஷமா கர்த்தரை துதிக்கலாம். Praise the Lord. ஆவியே அசைவாடும் ஹல்லேலூயா. தூய்மையின் ஆவியே இடமசைய இறங்கி வாரும். Praise the Lord. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும். Praise the Lord. ஆவி நிரப்புகிற பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. உள்ளம் இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. சொல்லுவோம். இந்த இடமசைய. Oh, hallelujah.
நீரே என்று வேதம் சொல்கிறது. ஆமென். ஹalleluya. இறங்கி வாருமே. ஆமென். இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாம். ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் துதிக்கலாம். நல்ல ஆவியில நிறைந்த அந்நிய பாஷை பேசி அபிஷேகத்தின் வல்லமினால் நிரப்புங்க ஆவியானவர். ஒவ்வொருவரையும் நிரப்பி பலப்படுத்துங்கப்பா. அபிஷேகம் பெற்ற தேவனுடைய நல்ல ஆவியில நிறைந்து ஜெபி. ஆமென். ஆராதிப்போம். ஹalleluya. ஆமென். எல்லநடைய இரப்பிடுமே எல்லத்தினாவியே எல்லநடைய இரப்பிடுமே எல்லத்தினாவியே கனமடைய ஹalleluya கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? அசைவாடும் பரிசுத்தாவிற்குள் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். செய்வாடும் எங்களை பலப்படுத்துகிற பரிசுத்தாவியானவர். ஹalleluya. ஆவியிடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எல்லாரும் சொல்லுவோமா? இந்த ஹalleluya. உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எல்லாரும் பாடுவோம். ஆமென். இந்த இடமசைய கைகளை உயர்த்தி உள்ளம் நிரம்ப இறங்கி துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, நம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதிக்க மாற்றுகிறே துதிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்தினால் பர்வதங்களும் மெழுகு போல உருகும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பிரசன்னம் எங்களை நிரப்பட்டு 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 நிரப்பட்டு. எல்லார் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாம். நன்றி தகப்பனே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். பாடுவோமா? தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே ஆயங்களை அபிஷேக தைலத்தினால். அபிஷேக தைலத்தினால் எங்களை நிரப்புங்கன்னு சொன்னார். ஆற்றிடுமே ஹalleluya. அபிஷேக தைலத்தினால். நல்ல கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும்
உள்ளம் நீரம்ப. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. இறங்கி வாரும் ஆண்டவரே. ஹalleluya. இந்த எங்களை நீ நிரப்பி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி பாஸ்டர் யானாரும் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் இரட்சகரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறதான் எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, மக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்கள் சமூகத்திலும் இந்த நாளிலும் எங்களை கூட்டி வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியான மாபெரும் ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கிருபையாய் கொடுத்தபடினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலும் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து மகிழ பண்ணினபடினாலே ஸ்தோத்திரம். ஆன்லைன் மூலமாகவும் கூட கர்த்தாவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளின் ஆராதனையில் ஆண்டவரே முற்றிலுமாய் தேவ ஆவியானவர் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய மகிமையின் பிரசன்னமும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலும் தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன எங்கள் அன்பின் தேவன் ஆண்டவரே, இந்த வேளையில் கூட கர்த்தருடைய மகிமையினால இந்த இடத்தையும் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை தர ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் உங்க நாமம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. உங்க நாமம் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளில் கூட கர்த்தாவே ஆண்டவரே பாடல் ஆராதனையை ஆசீர்வதித்து கொடுங்கய்யா ஆண்டவரே. ஒவ்வொரு பாடல்களையும் ஆவியோடும் கருத்தோடும் பாட கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த சமூகத்தில் படைக்கிற காணிக்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நல்ல வார்த்தைகளை கேட்கும்படி வந்திருக்கிறோம் ஐயா ஆண்டவரே. தியானிக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே பரத்திலிருந்து எங்களுக்காய் அனுப்பப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா ஆண்டவரே. என் ஜெப வீட்டில் அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிற ஆண்டவரே ஒருவரும் கத்தா வெறுமையாய் போகக்கூடாது ஐயா. எல்லாரும் ஒரு நிரப்பப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கடந்து செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கத்தாவினும் வர தடைப்பட்டிருக்கிறதான தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே தேவாவியான துரிதமாய் கத்த கூட்டி சேர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த தெய்வீக கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 சொல்லுவோமா? ஆமென். ஹalleluya. ஹalleluya. மீண்டும் இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன யாரும் வாழ்த்த மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் ஆமென் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். காட் bless you. ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்றுதான் இந்த பாடல் நம்ம பாட போகிறோம். கடந்த வாரம் முழுவதும் அதிகாலை ஆராதனையிலே ஆமென் நம்மை காக்கிற தேவன் என்கிற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்தோம். பாஸ்டர் அருள் சொல்லுமையா அவர்கள் இந்த டிவோஷன் எடுத்தாங்க. நம்மை காக்கிற தேவன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே சொல்ல முடியும், இந்த வருடம் தொடங்கி இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய இறுதி நாட்கள் வரைக்கும் ஆமென் நம்மை காக்கிற தேவன் உறங்கவும் இல்லை தூங்கவும் இல்லை. இல்லையா? சொல்லுவோமா? ஆமென். நம்ம ரொம்ப அருமையா பராமரித்து பாதுகாத்து வழி நடத்தி வந்த தேவாதி தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம கைகள் தட்ட வேண்டாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆவியோடும் கருத்தோடும் நம்ம நல்ல ஜெபத்தோடு அந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை
நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையை நித்தமும் பாடுவோம். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை, ஹல்லேலூயா. உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே வேலன் தந்து தாங்குவான். பலவீன சோதனையில் சுயம் நமக்கு அளிப்பான். பலவீன நாட்களிலே வேலன் தந்து பாடுவோம். பலவித சோதனையில் செய்யும் நமக்கு அளிப்பான். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் உருகமும் வெல்லனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, Praise the Lord. உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி Glory, glory. Amen. Praise the Lord. உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லை. ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லை. ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சியுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரே, வாஞ்சியுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரே. வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர். என்னை உண்டாகிய என் தேவாதி எல்லாரும் பாடலாம். ஆமென். கையை உயர்த்தி ஆராதித்து கூட பாடலாம். ஆமென். இல்லை, தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே வேலன் தந்து தாங்குவான். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பான். பலவீன நாட்களிலே வேலன் தந்து தாங்குவான். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பான். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் உருகமும் வெல்லனவரே. உண்டாக்கிய என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை, ஹல்லேலூயா. உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, ஹல்லேலூயா. உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. Praise the Lord. ஆமென். நம்ம எல்லாரையும் இத்தனை நாட்களும் அதிசயமாய் பாதுகாத்து வழி நடத்தி வந்த தேவன் இந்த வாரத்தில் பாருங்க, ஒரு சில நாட்களில் செப்டம்பர் மாதத்தை நான் முடித்துவிட்டு
ஒரு புதிய மாதத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மட்டும் நடத்தின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஆசை வரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தாஸ் எனப்படுகிற கர்த்தர் தொடர்ந்து ஆமென் ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவி செய்து நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாருமே ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதமான பாதுகாப்புக்காக, இத்தனை மாதங்கள் நம்மை ஆசீர்வதித்து ஆமென் அருமையாய் நடத்தினதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படி எங்கள் இருதயங்களை நாங்கள் திறக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். வார்த்தையினால் எங்களோடு பேசுகிற தேவன் என்று நாங்கள் பாடினோம். அப்படியே நம்முடைய வார்த்தையினால எங்களோடு பேசுங்க. அப்படி கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து இருக்கிற ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். பொழுதும் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். இந்த நாளில் பாஸ்டர் ஏஞ்சலா ஜோயல் கே அவர்கள் ஆங்கிலத்திலே தேவ செய்தி கொடுப்பார்கள். ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே அவர்கள் மொழியாக்கம் செய்வார்கள், அதை தமிழிலே மொழிபெயர்ப்பார்கள். அதற்கு முன்பதாக ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே அவர்கள் ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்தில் ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆமென் அந்த முதல் சரணத்தை பாடுவோமா? என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். ஆமென். glory, hallelujah. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் பாடுவோம். ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. வாசிக்க வேண்டியதான வேத பகுதி எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 50 அதனுடைய 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். Good morning, church. உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவிக்கிறேன். Glory be to God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. I thank God for this opportunity in sharing His word to you this morning. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பிரசங்கிப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். This is the day that the Lord hath made, and we will rejoice and be glad in it. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஹல்லேலூயா. As I was praying this morning, the Lord insists this verse upon me, that is Psalms 50:15, that says, "Call upon me in the day of trouble, I will deliver thee, and thou shalt glorify me." இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வசனத்தை வாசித்தோம். கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு இந்த நாளிலும் பேசும்படியாக சித்தமாக இருக்கிறார்.
50ஆம் சங்கீதம் 15வது வசனம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. For God says, call upon me in the day of trouble. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். So we see past 5 months we are in such a troubled situations. கடந்த 5 மாதங்கள் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இப்படிப்பட்டதான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து வருகிறோம். But God says, call upon me. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு. And also God says, with man this is impossible, but with God all things are possible. வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஆமென், மனிதரால் கூடாது, தேவனால் எல்லாம் ஆகும், எல்லாம் கூடும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். We might be facing such a trouble in this time. இந்த நேரத்திலும் கூட நாம் இப்படிப்பட்டதான பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். But God says, with me all things are possible. ஆனால் தேவன் சொல்லுகிறார், என்னால எல்லா காரியமும் ஆகும். You might be thinking, oh, I can't do this, but God says, you can do it through me. ஆமென். நீங்கள் ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம், என்னால இந்த காரியத்தை செய்ய முடியாது, என்னால இந்த வேலைகளை செய்ய முடியாது என்று சொல்லி. ஆனால் தேவன் சொல்லுகிறார், என்னை வைத்து உங்களால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் என்று. ஹல்லேலூயா. From early morning I'm praying, Lord, give me a rhema word so that I can share with our believers. இந்த காலை வேளையிலிருந்து கூட நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், இந்த நாளிலும் வருகிறதான பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை பேச வேண்டும் என்று சொல்லி. As God has spoken to me, ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு என்று பேசினார். just these 4 things. ஒரு 4 காரியங்களை மட்டும் நான் பார்க்க போகிறோம். God wants us to, as a believers, to be fruitful, to be prayerful, to be faithful and to be powerful. இந்த நாளிலும் கூட 4 காரியங்களை பார்க்க போகிறோம். விசுவாசிகளாகிய நாம் நம்மிடத்திலே ஒரு 4 காரியங்கள் இருக்க வேண்டும். First one is to be fruitful. நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். The second one is to be prayerful. நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். The third one is to be faithful. நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். The fourth one is to be powerful. நாம் வல்லமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. Amen. ஆமென். Okay, the word of God says in Song of Solomon verse 4 and 12. Can anybody read? உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். Okay, the verse says like this: a garden enclosed is my sister, my bride, a spring shut up, a fountain seal. இப்படியாக அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் என்று சொல்லி. So here we see that a garden encloses my sister, my bride. It refers to the church. இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம், என் சகோதரியே, என் மனவாளியே என்று சொல்லி. இப்படி என் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறதான இந்த பகுதிகள் ரெண்டும் எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்த்தால் அது தேவனுடைய சபையை குறிக்கிறது. So God is going to come very soon. இந்த நாளிலும் பாருங்க, நம்முடைய தேவன் மிகவும் 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 குறுகிய நாட்களுக்குள்ளாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. So we as a church should be ready to meet our Lord. சபையாக இருக்கிறதான நீங்களும் நானும் அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். So each and every individual is the temple of God. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களும் நம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். So here my sister, my bride, the woman, it refers to the church. இந்த பகுதியிலே பார்க்கிறோம், என் சகோதரியே, என் மனவாளியே, அப்படி குறிக்கிறதான காரியங்கள் இது ஒவ்வொன்றும் சபையை குறிக்கிறது. And also it indicates we are as a garden. அது மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவரையும் அது ஒரு தோட்டமாக அது குறிக்கிறது. So a garden is a place where there are many flowers, there are many plants, there are many trees which bear much fruits. ஒரு தோட்டம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அதுல அதிகமான செடிகள் இருக்கும், பூக்கள் இருக்கும், மரங்கள் இருக்கும், அதுல கனிகள் கொடுக்கும். A garden is a place where we like to go and enjoy there. இந்த தோட்டம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது நம் சற்று நேரம் இளைப்பாறுவதற்கு, நம்முடைய நேரத்தை செலவு செய்வதற்கு நாம் அநேக நேரங்களிலே அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை உள்ள இடங்கள் நாம் தேர்ந்தெடுக்கிறோம். A garden is a place where the plants which bear much fruit and also much flowers.
இந்த தோட்டம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது எங்கே அதிகமான பூக்களும் எங்கே அதிகமான கனிகளும் இருக்கிறதோ அந்த இடங்களை நாம் எப்படி சொல்கிறோம்? ஒரு தோட்டம் என்று சொல்லி When there சொல்கிறோம். are flowers, it always gives us fragrance and aroma. அந்த பூவானது பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அழகா இருக்கும், நல்ல ஒரு வாசனை, அது ஒரு மனம் கொடுக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. So today, my people of God, God wants us to be a garden. இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்களையும் என்னையும் ஒரு தோட்டம் போல இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். A tree without its fruits, it's nothing. ஒரு கனி கொடுக்காத ஒரு மரம் அது உபயோகமில்லாத மரமாக It's இருக்கிறது. a waste. அது நமக்கு பிரயோஜனமற்றதா இருக்கிறது. God calls us to be fruitful this morning. நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கனி கொடுக்கும்படியாக அழைத்திருக்கிறார். So when we need to give fruit, the Lord Almighty Jesus prunes us and cleans us. நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆமென், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அநேக காரியங்களை ஆமென் அது துண்டு பண்ணி போட வேண்டும், கத்திரிக்க வேண்டிய காரியங்களை கத்திரிக்கணும், நீக்க வேண்டிய காரியங்களை அவர் நீக்க வேண்டும். A beautiful plant, but if there are lots of weeds in it, it will not give fruit, neither a flower. ஒரு நல்ல மரத்துல ஒரு தேவையில்லாத காரியங்கள் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா அது நல்ல பரிபூர்ணமான ஒரு அதனுடைய கொடுக்க வேண்டிய காரியங்களை பரிபூர்ணமா அது கொடுக்க முடியாது. So that's why Lord Jesus Christ prunes us, He cleanses us. அதனால தான் பார்க்கிறோம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு நம்மை சுத்திகரிக்கிறார், நம்மிடத்துல வேண்டாத காரியங்களை அவர் கத்தரித்து போடுகிறார். If we don't give fruits, we will not enter the kingdom of God. நாம் கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. So you might be saying, what kind of fruits should we give? ஒருவேளை நீங்க கேட்கலாம், என்ன கனி நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. That is the 9 fruit of the Spirit. அதான் பார்த்தோம் வேதத்துல பார்க்கிறோம் ஆவியின் கனிகள் 9 என்று சொல்லி, அந்த 9 கனிகள் நாம் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். Hallelujah. 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 The verse Song of Solomon 4:12. Can anybody read it? என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். Hallelujah. Here a spring means there comes a lot of water. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த தோட்டமானது அதில் பார்க்கிறோம் நிறைய தண்ணீர் அது ஓடக்கூடிய இடமாக இருக்கிறது. So I am the living water. Jesus says that I am the living water. இயேசு கிறிஸ்து நான் ஜீவன் கொடுக்கிறதான தண்ணீராக இருக்கிறேன், ஜீவ ஊற்றாய் இருக்கிறேன் என்று சொல்லி. Only when we water the plants, it will give us the flowers and the fruits. நம் ஒரு செடி வச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? தண்ணீர் ஊற்றணும். தண்ணீர் ஊத்தினாதான் அது நல்ல வளரும், நல்ல பூ பூக்கும், நல்ல கனிகளை கொடுக்கும். And even the similar way, when Jesus abides in us, then only we can be fruitful. கர்த்தர் நம்மை மூடிக்கொண்டார் அப்படின்னு சொன்னாதான் என்ன பண்ண முடியும்? நம்ம நல்ல கனி கொடுக்க முடியும். நம்மிடத்துல இருந்து அவர் எதிர்பார்க்கதான கனிகள் வரும். And Isaiah 58:11, it says watered garden. Can anybody read it? Isaiah 58:11. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. Hallelujah. You will be a watered garden. நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருக்கிறோம். Amen. ஹல்லேலூயா. So even when we go for our work, for our office, anywhere, we need to be a fragrance to God. நம்ம எங்க போனாலும், நாம் வேலை செய்கிற இடமோ, நாம் செல்லுகிற இடங்களிலோ, எங்க சென்றாலும் நாம் கர்த்தருடைய காரியங்களை வெளிப்படுத்துவர்களாக நாம் இருக்க வேண்டும். And also we need to be an incense. நாம் ஒரு வாசனை வீசக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். We need to be a walking Bible. நாம் ஒரு நடமாடுகிறதான வேதாகமாக நாம் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. And also in Isaiah chapter 60 verse 13-14, it says, to beautify the place of sanctuary, the flowers has been kept. We should be under Lord's feet. ஏசாயா 60ஆம் அதிகாரம் அதனுடைய 13-14 வசனங்கள் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரமாக்கும்படி லீபனோனின் மகிமையையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்கள் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. Hallelujah. So the first thing what we need to be as a believer should have is to be fruitful. இந்த நாளில் பார்க்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளாக இருக்கிறதான நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். Hallelujah. 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 The second is we need to be prayerful.
இரண்டாவது காரியம், நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். Jesus is our model. ஜெபிப்பதற்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து என்ன எப்படி இருக்காங்க, நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறாங்க. Jesus prayed early in the morning. தேவன் காலை நேரங்கள் இயேசு கிறிஸ்து காலையில அதிகாலை வேளையில ஜெபிக்கிறான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். So we also need to pray. அதே போல பாருங்க, நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். With prayer we can achieve anything. ஜெபத்தினாலே எல்லா காரியங்களையும் நம்மால சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. And also through prayer the impossible things will be possible. கூடாத காரியங்களும் கூட ஜெபத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா. And also through prayer you will get deliverance. ஜெபத்தினாலே நமக்கு விடுதலை கிடைக்கிறது. You will get deliverance from the bondage of sin. பாவத்தின் கட்டுகளிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. And also from all the evil. அது மாத்திரமல்ல, பிசாசின் காரியங்களில் இருந்தெல்லாம் நமக்கு விடுதலை கிடைக்கிறது. And also when you pray miracles will happen. நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறது. In this 5 months God has done so much miracle in our lives that we might glorify him. கடந்த 5 மாதங்கள் நாம் பார்த்தோம் சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ததான காரியங்கள் மிகவும் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது. அதை நாம் என்ன பண்ணணும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. That's why the word of God says, call upon me in the day of trouble, I will deliver thee and thou shalt glorify me. அதான் நம்ம நாள் கூட வாசித்தோம் இல்லையா, 50ஆம் வசனத்துல, ஆபத்து காலத்துல நீ என்ன பண்ணு, என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி. Praying is nothing but speaking with the Lord. ஜெபம் என்று சொன்னா பெரிய காரியம் இல்ல, நம் தேவனோட பேசுகிறது, அவ்வளவுதான். Praying is not just asking to God. ஜெபம் என்பது நம் தேவனிடத்துல அநேக காரியங்களை கேட்கிறது மாத்திரமல்ல, but also to communicate with him. You pray and Jesus hears your prayer and he answers you. நாம் கேட்கிற பொழுது, நாம் பேசுகிற பொழுது ஆமென், நம்முடைய வார்த்தைகளை அவர் கேட்டு நமக்கு அவர் என்ன பண்றார், மறு உத்தரவு கொடுக்கிறார், நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. And also the first miracle of Jesus was Jesus turns water into wine. முதலாவது அற்புதமாக வேதவசனத்தில் நாம் பார்க்கிறோம், தண்ணீரை அவர் திராட்சை ரசமாக மாற்றினார் என்று சொல்லி. Hallelujah. ஹல்லேலூயா. Mary the mother of Jesus called upon Jesus. இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டாங்க. Even though he said my time has not come to the woman, அப்பொழுது அவர் சொல்ற, இன்னும் என்னுடைய வேளை வரவில்லை என்று சொல்லி. sometimes we pray but the answer is not yet come. அநேக நேரத்துல சில நேரங்களில நாம் ஜெபிக்கிறதான பொழுது நமக்கு பதில் வராதது போல இருக்கும். But we need to wait on his word and wait in his presence. நாம் ஆனால் அதுக்காக நம்ம விட்டுவிடக் கூடாது. அவருடைய சமூகத்துல நாம் காத்திருக்க வேண்டும், நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். Because my God can do the impossible in your life. ஆமென். ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில முடியாத காரியங்கள், கூடாத காரியங்களையும் அவர் நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். And the wine was not there in that wedding feast. அந்த நேரத்தில் அந்த திருமண வீட்டிலே அங்க திராட்சை ரசம் இல்லாமல் இருந்தது. But the Lord blessed the water. ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து அந்த தண்ணீரை அவர் ஆசீர்வதித்தார். He just told them to fill the water. அவர் என்ன சொன்ன, ஒண்ணுமே சொல்ல, அந்த தண்ணீரை ஜாடிகளிலே நிரப்புங்கள் என்று சொல்லி சொன்னார். And as soon as they served the water, அவர்கள் அந்த தண்ணீரை எடுத்து அவர்கள் பந்தியில கொண்டு பரிமாறின பொழுது it became wine. அது திராட்சை ரசமாக மாறியது. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். So God can do a miracle in your life. இந்த நாளிலும் பாருங்க, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். So believe for it and be faithful to God. ஆமென். அதை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள். Have faith in God and pray and work for it. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, அதற்கான பிரயாசங்களை எடுங்க. And here I would like to tell an example where Daniel prayed 3 times a day. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தானியேல் 3 வேளை அவர் ஜெபித்தார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. Though he was in the king's palace, but he prayed 3 times. அவர் ராஜாவினுடைய அரண்மனையில இருந்தாலும் 3 வேளையும் தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். And there was a decree declared. அந்த இடத்திலே ஒரு சட்டம் உண்டு பண்ணப்படுகிறது, that we should not worship any other god except the statue. வேற யாரையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, வணங்க கூடாது. ராஜா உண்டு பண்ணி வைத்ததானே அந்த சிலையை மாத்திரம் தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி. But even though it was the Lord's commandment, the king's commandment, but he prayed 3 times a day. அது ஒரு ராஜாவுடைய கட்டளையாக இருந்தாலும் அதை அவர் கேட்காமல் 3 வேளையும் அவர் ஜெபிக்கிறார். And the higher authorities told the king,
அவர் கூட உள்ளதான மற்றவர்கள் ராஜாவின் இடத்துல போய் சொல்லுகிறார்கள், that Daniel prayed to his God. தானியேல் அவருடைய தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறார் என்று சொல்லி. But the king couldn't help himself. ஆனால் ராஜாவால கூட தானியேல் அங்க காப்பாற்ற முடியல. And that Daniel was put into lion's den. தானியேல் சிங்கத்தினுடைய அந்த கெபிக்குள்ளாக அந்த கோய்க்குள்ளாக போடப்படுகிறார். But Daniel was very cool. ஆனால் தானியேல் எதை பற்றி அவர் என்ன பண்ணல, கவலைப்படல. அவர் ரொம்ப கூலா இருக்கிறாரு. But the king, he didn't have sleep, he didn't eat. ஆனால் அந்த ராஜா பாருங்க, அந்த தானியேலை குறித்து நினைத்து அவர் என்ன பண்ணலையா, ராம் முழுவதும் ஒரு தூங்கல, அவர் சாப்பிடல என்று சொல்லி பார்க்கிறோம். And the lions and the Daniel was put into lion's den. தானியேல் அந்த சிங்கத்தினுடைய கெபிக்குள்ளாக போடப்பட்டார். And not even a scratch was upon him. ஆனால் அவருடைய மேல ஒரு சின்ன ஒரு கோடு கூட என்ன பண்ணலையா, விழுகல. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. And in the morning the king came to see Daniel. காலை வேளையில விடிந்தவுடன் என்ன பண்ண, ராஜா வேகமாக தானியேல் இடத்துல வருகிறார். And he said, may your God whom you serve continue deliver you. நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா, Hallelujah. Hallelujah. That's why the word of God says, when you call upon him, he will deliver you. அதான் வேதவசனம் சொல்லுது பாங்க, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி. And also we need to pray, my beloved people of God. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும், அவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. And the third is we need to be faithful. மூன்றாவது காரியம், நாம் விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். Always God is faithful to us, but we are not faithful to him. எப்பவும் கர்த்தர் நம்ம மேல் நம்பிக்கையாக இருக்கிறாங்க, என்னுடைய பிள்ளை இப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. ஆனா நம்ம தான் என்ன பண்றதில்ல, ஆண்டவர் மேல் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசத்தை நாம் வைக்கிறதில்லை. The final word which God says when we come to heaven is that good and faithful servant of God enter into my kingdom. பரலோகத்துல நீங்க வந்த பிறகு அவங்க என்ன கேட்பாங்கன்னு சொன்ன, தேவன் என்ன கேட்பாருன்னா, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஹல்லேலூயா. So God wants us as a believer to be faithful to God. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். But to be faithful we need to look according to his word and do according to his word. நாம் உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவருடைய வேதத்தை வாசித்து அதன்படியாக நாம் நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். Even in small things God wants us to be faithful. ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் அதிலும் நாம உண்மையா இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். Even in office we need to be faithful. நாம் வேலை செய்கிற இடத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Even in our homes, நம்முடைய வீடுகளிலே, even in our church, நம்முடைய சபைகளிலும் God wants us to be faithful. நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். And also God wants us to be having faith in him. அது மாத்திரமல்ல, நாம் அவர் மேலும் நம்முடைய முழு நம்பிக்கை விசுவாசம் வைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். Because the word of God says without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. So we need to have faith in him. அதனால் நாம் அவர் மேல விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். But how to have faith in him, how to grow in faith, how to increase our faith? ஆனால் எப்படி நம் விசுவாசத்துல வளர்கிறது, எப்படி அவர் மேல நம் விசுவாசத்தை அதிகரிப்பது? But the word of God says if you hear his word and do according to his word, we will increase our faith. நம் வேதத்தை வாசித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் நடக்கிறோம் என்று சொன்னால் நம் விசுவாசத்திலே வளர்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். Because faith comes by hearing and hearing the word of God. விசுவாசமானது நாம் கேட்கிறதுனாலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்கிறதுனாலுமே நமக்குள்ள வளர்கிறது. Hallelujah. 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 So we need to have faith in him. அதனால் தான் பார்க்கிறோம், விசுவாசம் நாம் அவர் மேல் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். When we have faith in him, miracles will happen in your life. நாம் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறது. But we have only faith for the material things of this earth. ஆனால் நம்முடைய விசுவாசம் எல்லாம் பாருங்க, உலகத்தில் இருக்கிறதான காரியங்கள், நம்முடைய அன்றாட தேவைகளுக்கான காரியங்கள் மேலேயே இருக்கிறது. But here faith is the things of not seen. இங்கே நாம் பார்க்கிறோம், விசுவாசமானது நமக்கு பார்க்க கூடாத காரியங்கள், காணக்கூடாத காரியங்களை குறிக்கிறது. So faith is substance of things not seen. விசுவாசமானது நாம் பார்க்க கூடாத காரியங்கள், நாம் இதுவரைக்கும் அப்படி ஒரு காரியத்தை நம்ம பார்க்கல அப்படிங்கறதான காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. Heaven you have not seen. நாம் பரலோகத்தை நாம் பார்த்ததில்லை. But you need to have faith and you need to believe. ஆனால் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். Every preacher says that the coming of the Lord is very near, but you have not seen that. அநேக நாட்களாக, அநேக ஆண்டுகளாக அநேக ஊழியர்கள் பிரசங்கித்து வருகிறார்கள், கர்த்தருடைய
வருகை மிகவும் மிகவும் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்ததில்லை, நாம் கேட்டு மட்டுமே இருக்கிறோம். But we have faith in him. ஆனால் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். Some people might have cancer, some people might have been diseased. சில வியாதியினால இருக்கலாம், கேன்சர் போன்ற வியாதிகளோடு இருக்கலாம். It's only through the prayer, through the faith they'll be healed. விசுவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் மாத்திரமே ஆமென் இப்படிப்பட்டதான வியாதிகள் அது சுகமாகிறது. So you might be saying that I'm not well. ஒருவேளை நீங்க சொல்லலாம் சுகம் பலம் இல்லாமல் பலவீனத்தோட இருக்கிறேன் என்று சொல்லி. But when we have faith and pray, God will heal you this day. நீங்க விசுவாசத்தோடு இந்த நாளிலும் ஜெபித்தீங்க அப்படினு சொன்ன கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். Because this is the day that the Lord hath made and we will rejoice and be glad in it. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த நாள் கர்த்தர் நமக்கென்று உண்டு பண்ணி கொடுத்த நாள். இதில நம்ம மகிழ்ந்து களிகூர வேண்டும். Only for the material things you should not have faith, but also for the spiritual, for the upper things you need to have faith. உலகத்தின் காரியங்கள் பொருளாதார காரியங்களுக்கு மாத்திரம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க கூடாது. ஆமென். ஆவிக்குரிய காரியங்கள் பரலோகத்தின் காரியங்களை குறித்து நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். We have received salvation through faith. ஆமென். நாம் விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Because Jesus is the author and the finisher of our faith. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. And also through faith only we can keep our salvation. விசுவாசத்தின் மாத்திரமே நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள முடியும். And also we have taken baptism. நாம் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். And also it is the heavenly thing. இது ஒரு பரலோகத்தின் காரியமாக இருக்கிறது. So we need to have faith in him. அதனால் நாம் இதன் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். Hallelujah. 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 So God says, let Christ's mind be in you. அதனால் சொல் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். Let Christ's mind be in you. கிறிஸ்துவின் சிந்தையே உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். When we have the mind of Christ, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது this word will be imported in our hearts. அந்த வார்த்தையானது உங்களுடைய இருதயத்தில் அது போடப்படுகிறது. When we are filled with the Holy Spirit, when we are filled with the word of God, we can be faithful. நம்முடைய இருதயத்திலே வசனங்களும் ஆமென் ஆவிக்குரிய காரியங்கள் உள்ள இருக்கிற பொழுது நாம் விசுவாசத்திலே வல்லவர்களாக ஆமென் விசுவாசத்திலே வளரக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். And the final point is to be powerful. ஆமென் கடைசியான காரியத்தை நாம் பார்க்கலாம், வல்லமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். So how to be powerful? எப்படி வல்லமையா இருக்கிறது? We should be filled with the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். When you are filled with the Holy Spirit, you can do exploits for God. நாம் பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்கிற பொழுது ஆமென் அசாதாரணமான காரியங்களை நாம் செய்ய முடியும். Only when the Holy Spirit is within you, when the time of rapture comes, when he says come, you can go. ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் இருக்கும் பொழுதுதான் ஆமென் கர்த்தருடைய ராஜ்யம் வருகிற பொழுது நீங்க பரலோகத்தில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியும். So if you are not filled with the Holy Spirit, as today that the Lord will fill you with the Holy Spirit. ஒருவேளை பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் இல்ல அப்படினு சொன்னா இந்த நாளில் முன் தேவனிடத்தில் கேளுங்க, எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுங்க அப்படினு சொல்லி. So the first point is to be fruitful. முதலாவது காரியம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Second is to be prayerful. இரண்டாவது காரியம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And the third is to be faithful. மூன்றாவது காரியம் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். And the fourth is to be powerful. நான்காவது காரியம் நாம் வல்லமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். So God is going to do a miracle in your life today. இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். This is the day. இந்த நாளிலும். Tomorrow is not going to come. Today is the day for your victory. ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். நாளை தினத்தில் அல்ல. இந்த நாள் நீங்க ரட்சிக்கப்படக்கூடியதான ஒரு நாள். So shall we pray and look up to the Lord in prayer? இந்த நாளும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? Abba Father, we come into your awesome presence with thanksgiving, O God. இந்த நாளிலும் கூட அப்பா உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக நீங்களை கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Holy Spirit for speaking with us this morning. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We as a believer, Lord, prepare us for your coming, O God. விசுவாசிகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் ராஜா உம்முடைய வருகைக்காக நீங்க எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக Lord, help us to be fruitful. அப்பா நீங்க நாங்கள் கனி கொடுக்கிறதான பிள்ளைகளாக இருக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. And to be prayerful. நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்படியாக. And to be faithful. நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக. And to be powerful this morning, O God. நாங்கள் வல்லமையுள்ளவர்களாக இருக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. Lord, fill us with your Holy Spirit this எங்களை இந்த morning. நாளிலும் அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க. Those who have come broken hearted, let you be heal them, O Father God. ஆமென். உடைந்த இருதயத்தோடு வந்திருக்கிறதான ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீதான் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கும்படியாக Yes, Father God, heal them this morning, O இந்த God. காலை வேளையிலும் அப்பா நீதான் ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படியாக And also ஜெபிக்கிறோம். deliver them, O Father God. ஆமென். ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லா கட்டுகளிலும் அப்பா நீதாமே விடுவிக்கும்படியாக Whatever the ஜெபிக்கிறோம். circumstances, O Father God, Lord Jesus, we call upon you, O Father God. You deliver them, O Master.
எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவர், இந்த காலை வேளை உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. Thank நீர் you, வந்து Jesus. We விடுவிக்கும்படியாக praise you this ஜெபிக்கிறோம் morning, oh God. அப்பா. அந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We just give you the glory and honor. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். In Jesus' mighty name we pray, amen. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah. அல்லேலூயா. Glory to God. ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோமா? வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. சொல்லுவோமா? தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, மாம்சமான யாவருமே, ஓ ஹalleluya, ஆவியை ஊற்றுவேன் என்றீர். பாடுவோம் ஹalleluya, மாம்சமான யாவருமே, glory glory hallelujah, ஆவியை ஊற்றுவேன் என்றீர். முப்பர் வாலிபர் யாவரும் ஓ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பாடுவோமா? முப்பர் வாலிபர் யாவரும் கொடுத்து பாடுங்க. தீர்க்க தரிசனம் சொல்வாரே. அபிஷேகம் எனக்கு வேணும். ஆமென். ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, ரிசீவ் பண்ணுங்க. anointing ஒளிந்திடும் வல்லமை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பாடுவோம். ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பாடுவோம். ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தேகோஸ்தே நாளின் போது எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வந்திருந்தாங்க. 4 காரியங்களை பார்த்தோம். கடைசியா நம்ம பார்த்த காரியம் ஆமென், பரிசுத்தாவினுடைய வல்லமை, பவர் ஆஃப் காட், அபிஷேகம். இந்த அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா மற்ற 3 காரியங்களையும் எளிதா செய்து விட முடியும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் கூட அந்த சிறப்பான அபிஷேகத்தை ஆண்டவரே என் மேல் ஊற்றுங்கப்பான்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடும் பொழுது, ஆமென், ஒப்பு கொடுத்து பாடும் பொழுது ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ணி இந்த அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக நாம் நம்முடைய வீடுகளுக்கு திரும்புவோம். பாடல் நம்ம பாடலாமா? ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாளின் போது பாடலை பாடும் பொழுது அபிஷேகத்தோடு நீங்க பாடி ஆமென் கர்த்தரை மகிமைப்படுத்தி காணிக்கை செலுத்தி கர்த்தரை ஆமென் மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பெந்தேகோஸ்தே நாளில் ஆமென் ஹல்லேலூயா பெரிதான முழக்கத்தோடே சொல்லுமா? பெந்தேகோஸ்தே நாளில் ஓ ஹல்லேலூயா பெரிதான முழக்கத்தோடே இறங்கி ஆமென் வரங்களினாலே நீரவும். எல்லாரும் கேளுங்களேன். வல்லமையாக உடைய வரங்களினால் என்ன நிரப்புங்க? வரங்களினாலே நீரப்பும். ஆமென். ஒளிந்திடும் வல்லமை, 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 glory, ஆவியின் வல்லமையா, glory, glory, ஆமென். ஒளிந்திடும் வல்லமை, 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 glory, glory, வல்லமை, அக்கினியின் பாடுவோம். ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, வல்லமையினால் நிரப்புங்க. வல்லமையா, அக்கினியின் பாடுவோம். ஒளிந்திடும் வல்லமை, glory, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆமென். glory, glory, வல்லமை, அக்கினியின்
பாடுவோமா? ஒளிந்திடும் வல்லமை எல்லாரும் பெற்றுக்கொள்ளும் ஞானத்தின் வல்லமை அபிஷேகத்தினால நாம் நிரப்பப்படுவோமா? ஆமென். glory ஒளிந்திடும் வல்லமை ஞானத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆவியில் நிரம்பி ஜெபிக்கலாமா? எல்லாம் நல்ல அபிஷேகத்தோட ஜெபி. ஃபயர். ஓ அக்கினியின் அபிஷேகம். ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ஆமென். ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. சொல்லுமா? தேவை தேவா, இன்றைக்கே எனக்கு வேண்டாம் அந்த அபிஷேகம். தாரும் தேவா மீண்டும் சொல்லுவோம். தேவை தேவா, ஆமென். இப்போ தாரும் தேவா ஹல்லேலூயா. தேவை தேவா இப்போ தாரும் தேவா. கைகளை உயர்த்தி சோதனை பண்ணுவோமா? ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சோதனை பண்ணுவோமா? Glory, glory, ஓ glory. நன்றி தகப்பனே. Praise, praise, ராஜா சோதரன் 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 சோதரன். ஓ ஹல்லேலூயா. ஆமென். இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. கைகளை உயர்த்தி கேட்போமா? இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. Praise the Lord. நாம் ஜெபிக்கலாம். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் நம்மை அனுப்புகிறபடினாலே கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். காணிக்கை கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பாஸ்டர் அண்ணா ரோலன்ஸ்கி அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். தலைகளை ஸ்தோத்திரம். நாம் தாழ்த்தி யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நல்ல இந்த அருமையான நாளுக்காக, நல்ல இந்த அருமையான ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறீர்கள் அன்பின் தேவன் தாமே. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுமையிலும் கர்த்தாவுடைய மகிமையினால நீங்க நிரப்பினபடியினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த ஷெக்கெனா மகிமை ஆண்டவரே இந்த இடத்தை முழுமையுமாய் நிரப்பினபடியினால நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட கர்த்தாவே ஆராதனையின் ஆண்டவரே முழு பகுதியிலும் ஆவியானவருடைய பிரசன்னம் இருந்தபடியினால நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய சமூகத்தில் கூட கர்த்தாவே தம்முடைய பிள்ளைகள் காணிக்கைகளை படைத்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, படைத்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இடங்கொள்ளாமல் போக மட்டுமாய் நானுனே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் நிறைவினால் தம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை அவர் கையின் பிரயாசங்களிலும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட வந்த ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் நிறைவினாலே கர்த்தாவே ஆண்டவரே நிரப்பப்பட்ட அனுபவத்தோடு தம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்ல கிருபை செய்யுங்க ராஜா. கேட்ட வார்த்தைகள் வசனங்களை கர்த்தாவே தங்கள் உள்ளத்திலே வைத்து ஆண்டவரே தினமும் கர்த்தாவே ஆண்டவரே வாழ்க்கையில் அபியாசப்படுத்த ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே உம்முடைய கிருபையின் கரம் இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே தம்முடைய ஆண்டவரே
ஆண்டவரை நிறைவினாலே கத்தர் நிரப்பி கத்தர் கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வந்த ஒருவர் கூட கத்தாவே வந்த வண்ணமாய் அல்ல ஆண்டவரை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோடும் நிரப்பப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தோடும் கடந்து செல்லும்படி ஆண்டவரே நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆன்லைன் மூலமாய் கூட ஆராதித்துக் கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகளும் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் கிருபை செய்தக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கத்தாவே இந்த மாதமெல்லாம் எங்களை பாதுகாத்து இந்த மாதத்தினுடைய கடைசி ஆராதனை நாளுக்குள்ளும் கத்தர் எங்களை கொண்டு வந்தபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. மீதியான நாட்களிலும் கத்தாவே ஆண்டவரே நீங்க உங்களுடைய வார்த்தையினால கத்தர் நிரப்பி இந்த ஆசீர்வாதத்தை நிறைவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்த வார்த்தையானது கத்தாவே நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரத்திற்குள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வரும் நாட்களில் கத்தாவே இன்னும் வர வேண்டிய தம்முடைய பிள்ளைகள் எல்லாம் தடைகள் மாற்றப்பட்டவர்களாய் குடும்பமாய் வந்து உம்மை ஆராதிக்கும்படி கத்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட என்றும் சதா காலங்களிலும் இந்த வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆமென். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.